பிள்ளையாய் மனப்பிள்ளையாய் உள்ள கொண்டவர் நீ அல்லவா தந்தை தாய் என என்னை தாங்கி தெய்வமோ மனப்பிள்ளையாய் உள்ள கொண்டவர் நீ அல்லவா தந்தை தாய் என என்னை தாங்கிடும் தெய்வமோ நீ அல்லவா என்னம்மா என்கிட்ட பேசாதீங்க என்கிட்ட பேசவே என்னம்மா காரணம் அண்ணா அயல் நாட்டுக்கு சென்று பட்ட படிப்புகளை முடித்துவிட்டு நம்மளுடைய தாயகம் வந்திருக்கின்றோம் உங்களை பார்ப்பதற்காக கூட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தாய் எங்க போனீங்க மலர்வனை சென்று வந்தம்மா இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சென்று விட்டோம் அயல் நாடு சென்றோம் பட்ட படிப்பு முடித்து விட்டோம் தாயகம் வந்திருக்கின்றோம் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் புறப்படு அப்பா தேவா திருநடனோ திருநடனம் திருநடனம் திருநடனம்
ஒரு தோசை சில இடத்துல செத்துட்டாங்கன்னா அவரை உட்கார வச்சு அடம் பிடிப்பாங்க. இப்படித்தான் அது போல ஒரு தலைப்பை ஒண்ணு கட்டிவிட்டு மாலை இப்படித்தான் போடுவாங்க. நம்ம ராஜா செல்லா ஆண்டவர் 2 கண்ணு கொடுத்துக்கிறான்டா. மாலை எடுத்தாச்சு எங்க போறது? கழுத்துல போட வேண்டிய மாலை எங்கப்பா போட்டுக்கிறேன்? கொம்புலடா கொம்புல சொல்லாதே. வட ராஜா மாலை எடை இது கொம்பில்லடா. தங்க கைடூரியம் கோமேதகம் முத்தி பவளம் நவரத்தின பதிக்கப்பட்ட மணி மகுடம் என் நாட்டு மக்கள் அனைவரும் எனக்கு கொடுத்த அங்கீகாரம்டா. மன்னவனுக்கு தேவை சிம்மாசனம் மரத்திலே செங்கோல் மணிமுடி. இது மூடி இல்லைன்னா மன்னவனுடைய கழகங்களை நன் நாடு இருக்க வேண்டும், நன் மக்களையும் பெற்றெடுக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாடு நாடாக இருக்கும். ராஜா நல்ல ஆடல் படலமா வரையே தோசை கல்லுல மாவு ஊத்துல தோசை வராது. ஆட்டாடிட்டு வீட்டுக்கு போனா முகத்தை பார்த்த உடனே முதல்ல போட்டு சாப்பாடு போறது யாரு? எங்க அம்மா. அம்மாடா அம்மா தான் தெய்வம். அந்த தெய்வத்துக்காக தான் இந்த நாடகம். யாரு? அம்மா. அம்மா தெய்வம். அந்த தெய்வம் தெய்வம் ஆயிட்டதுனாலதான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். இல்லைன்னா உனக்கு எனக்கும் இந்த வேலை பாக்கியம்மாள் பாக்கியத்தை உடையவர்கள், பல பாக்கியம் பெற்றவர்கள். அதனாலதான் பாக்கியமா இறைவனடி போய் சேர்த்துட்டாங்க. வைகுந்தம் கைலாயம் இந்த இடத்தில் போய் சேர்ந்தார். ஆத்மா சாந்தடையும். அதற்காக தான் நிகழ்ச்சி. இந்த மகேந்திராவுடைய நாட்டை நீதி தவறாமல் நாட்டு மக்களுக்கு ஏற்புரையும் இல்லாமல் சிறப்பானவர்கள் ஆட்சி புரிந்தவர்கள். அழகான என்னுடைய மனைவி மீனாட்சியை திருமணம் செய்து கொண்டு 2 செல்வங்கள் பிறந்தது. 2 குட்டிகள், ஆணொன்று பெண்ணொன்று. என்னுடைய மகள் பிறந்த உடனே என்னுடைய மனைவி இயற்கை எழுதிவிட்டாளடா. இயற்கை எழுதிவிட்டாள். ஆண்டவருடைய திருவாதத்தை அடைந்து விட்டார். நாட்டை பார்ப்பதா, நாட்டு மக்களை கவனிப்பதா, என் பிள்ளைகளை நான் வளர்ப்பதா என்று தெரியாமல் தத்தரப்பட்டுக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவன் அருளால் அழகான 2ஆம் தாரமாக மனோர்மணி என்ற மங்கையை கரம்பிடித்தேன். அவள் பெயருக்கு தகுந்தவாறு என் பிள்ளைகளை சிறப்பான முறையில் வளர்த்து ஆளாக்கிவிட்டார். என்னுடைய மகளுக்கு மகன், மகளுக்கு மகேஸ்வரி என்ற பெயர் சுட்டி பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டார்கள். ஆகினாலே என்னுடைய மனைவியை நான் பார்க்க வேண்டும் செய்கிறார்.